நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. எதுக்காக பீரோல பணத்தை எடுத்துட்டு வந்தீங்க? புரியுங்க. என்ன விளையாடுறியா? உங்க அப்பா எங்களை கடையை விட்டு அனுப்பிட்டு உன் தங்கச்சியை கொண்டு கல்லால உட்கார வச்சு எங்கிட்ட விளையாட்டு காட்டுறான். நான் கை செலவுக்கு எங்கடி போவோம்? நாங்க ஒரு விஐபி, ஒரு சில்லற செலவுக்காக கண்டமண்ட போய் கையேந்த முடியுமா? அதுக்காக ஏன் பணம் தான் உங்களுக்கு? நீ நம்ம வீட்டுக்காரங்க வெளியில போறவங்க, ஆம்பளைங்களுக்கு 1008 செலவு இருக்கும். இத பத்து ஸ்கூட்டர் வச்சிருக்கேன், இதுக்கெல்லாம் டீசல் எல்லாம் ஊத்த வேண்டாமா? அதனால இங்க கொண்டா. ஐயா கூட தர மாட்டேன். சரி, கை செலவுக்கு பணம் கேட்டீங்கல்ல, இந்தாங்க. ஜம்மு, ஒரு பொண்டாட்டிங்கிறவ இப்படித்தான் இருக்கணும். இனிமே இந்த ஜென்மத்துக்கு மட்டுமல்ல, 7 ஜென்மத்துக்கு நீதான் எனக்கு பொண்டாட்டி. ஹலோ டார்லிங், நீ இந்த ஜென்மத்துக்கு மட்டும்தான் என் பொண்டாட்டி. மச்சா கமான் சகல. ஏங்க மத்தியானத்துக்கு சாப்பிடுறதுக்கு வருவீங்கல்ல? நோ நோ, தேவையில்லை. நாங்க ஏற்கனவே ஹோட்டல்ல இருக்கிற பையன்ட்ட சொல்லிட்டோம். அவன் எங்க சீட்டு கிளப்புக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவான். பாய். என்ன சீட்டு கிளப்புக்கு போறீங்களா? என்னடி இவங்க சீட்டாடவா போறாங்க? அதான் சொல்லிட்டு போறாங்களா? புரியல? ஐயோ நான் ஏமாந்துட்டேனே. ஏங்க ஏங்க நில்லு. அதான் ஏன் பணத்தை புடிச்சு கொடுத்துறீல, அப்புறம் என்ன ஏன் கண்ணோம் காட்டு? நீ உள்ள வா. உன்னை போவல. என்ன எங்கனே சாப்பாடு எடுத்து போறீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இருங்க, எங்க சாப்பாடு எடுத்து போறீங்க கேக்குறேன்ல. என்னையா உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. சின்ன முதலாளி இருக்கியா? சின்ன முதலாளியா? யாருண்ணே சின்ன முதலாளி? வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே சின்ன முதலாளி யாரு பெரிய முதலாளி யாருன்னு தெரிஞ்சுட்டு வரணையா? வந்து போட்டே உயிர் எடுக்கிற. ஏய் நில்லு. இவர் யாரு? சூப்பர்வைசர் தானே? ஆமா. எங்க சாப்பாடு எடுத்துட்டு போறேன்னு கேக்கும்போது ஒழுங்கா பதில் சொல்லாம என்னடா சட்டம் பேசுற? யாரு சாப்பாடு எடுத்துட்டு போற? 2 முதலாளிக்கு தான்மா. முதலாளிங்களுக்கா? எங்க இருக்காங்க? சீட்டு கிளப்ல சீட் அடிக்கிட்டு இருக்காங்க. சீட் ஆடுறவங்களுக்கு இங்க இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போறானா? போய் உள்ள வைடா. போல சாப்பாடு கொண்டாடி முதலாளிங்க என்ன திட்டுவாங்கம்மா. இருப்பால சம்பளம் இங்க வாங்கிட்டா அவங்க உனக்கு முதலாளியா? அப்ப அவங்க கிட்டே சம்பளம் வாங்கிட்டா அங்கே வேலை செய். குடுறா. டேய், இதெல்லாம் கொடுத்துட்டு போடா காக்கா. போடா வெளிய போடா. வாசகல அவனா நம்மளான்னு பாத்துருவோம். போடா. சாப்பாடு எங்களுக்கு தானே தெரிஞ்சிருந்தோம். அவ கேரியரை புடிங்க வச்சுட்டு ஒன்னு அடிச்சிருக்கான்னா அவளுக்கு கையே இருக்காது. போடா. எங்களுக்கு சாப்பாடு கொண்டு போக கூடாதுன்னு சொன்னது யாரு? நான் தான் சொன்னேன். உன்கிட்ட பேச தயாரா? டேய், யாரா அங்க புதுசா சேர்ந்த வேலைக்காரன்? இவ்வளவு உயரமா? சேர எடுத்து போடுறா. லெவல் பண்ணுடா, பாத்துறேன். ஏயா, நாங்க 2 பேரும் தான் அந்த ஹோட்டலுக்கே ஓனர்ஸ் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தோம். எங்களுக்கு எடுத்துட்டு வந்த சாப்பாட்டை ஏன் தடுத்து நிறுத்தின? சாரி சார், நீங்க தான் ஓனர்னு எனக்கு தெரியாது. நோ நோ, எங்களை தெரியாத நீ இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. கிளம்பு கிளம்பு கிளம்பு. தெரியாம நடந்துச்சு சார், மன்னிச்சுங்க சார். சொல்றோம்ல. என்ன ரவுடிசம் பண்றீங்களா? ஆமா, எங்க ஹோட்டல்ல எங்களுக்கு எடுத்துட்டு வந்த சாப்பாட்டை வேண்டாம்னு சொல்றதுக்கு நீ யாரு? Who are you? Shut up. இந்த ஹோட்டல் பக்கமே வர மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன உங்க ஹோட்டல்? அன்னைக்கு ஏதோ கோவத்துல சொன்னோம், ஆனா இன்னைக்கு சொல்றோம் இது எங்க ஹோட்டல், நாங்க பாத்துக்கிறோம், நீ வீட்டுக்கு கிளம்பு. கிளம்பு. என்ன இது என்ன சத்திரம் நினைச்சிட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு வரத்துக்கும் போறதுக்கும் ஹோட்டல் பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். முதல்ல நீங்க வெளிய போங்க. என்னது எங்களை வெளிய போக சொல்றியா? I say get out. கெட் அவுட்டா? இவ்வளவு நேரம் உனக்கு மாமேங்கிற மரியாதை கொடுத்தோம், இனிமே உனக்கு மரியாதை கிடையாது. இப்ப புளியந்தோப்பு ரவுடி யாருங்கறத காட்டுறோம். தர மாட்டாங்க பாரு. இப்படிலாம் பண்ணீங்க போலீஸ்க்கு போன் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். போலீஸா? சகல பயப்படாத, போலீஸ் என்ன மிலிட்டரி கூட வர சொல்லி நான் பாத்துக்கிறேன். அப்படியா? இப்ப பாரு என்ன நடக்குது. பாத்துருவோம். என்னடா சகல பாரு பாருங்க. டேய் பண்ணு, போனா பண்ற, வரட்டும் பாக்குறேன். டேய் கூறுகிட்ட தானமா பேசுற. அவ போன் பண்ணி உண்மையிலேயே போலீஸ் வந்துருச்சுனா என்னடா பண்ணுவ? வரட்டும். யார் வருவா? நம்ம ஏட்டு தானே வருவா. ஏட்டு வந்தா பரவாயில்லடா, இன்ஸ்பெக்டர் வந்தா நம்மள தூக்கி போட்டு மிதிப்பான்டா. ஆமா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். நான் இங்க கத்துற ஹோட்டல்ல இருந்து போன கீழ வை. போலீஸ் மட்டும் இல்ல, முப்படையே வந்தாலும் சந்திக்க தயார். ஆனா போலீஸ்னு ஒண்ணு இங்க வந்ததுன்னா ஓனர் எங்களுக்கு தான் அசிங்கம். அதனால உங்களை நாங்க வேற ரூட்ல சந்திக்கிறோம். இன்னும் 24 ஹவர்ஸ்ல உங்களை இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி இதே கல்லால் நாங்க உட்காரல. ஆம்பளை இல்ல. பாத்துருவோம். ஏங்க, உங்க மாமனுங்க 2 பேரும் பெரிய ரவுடியா இருப்பாங்க போல இருக்க. நீங்க வேற ஒண்ணு. இவங்க எல்லாம் உதார் கேஸுங்க. இவங்க ஜம்பம் எல்லாம் பொம்பளைங்க கிட்ட தான். எங்க அப்பா அவசரப்பட்டு எங்க அக்காளுங்களை இவங்களுக்கு கட்டி வச்சு அவங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டாரு. என்ன தைரியம் இருந்தா உன் தங்கச்சி எங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன்னு சொல்லுவா. அப்படி சொன்னதுக்கு இவளை எதுக்காக அடிக்கிறீங்க? ஏய், அப்படித்தாண்டி அடிப்போம். அப்பதான் உன் தங்கச்சிக்கு நாங்க யாருன்னு தெரியும். ஏய் எந்திரி, கெட் அவுட். நான் யாரு? ஏய் கேக்குறேன்ல. என் வீட்டுக்காரர். ஏச்சி சப்ப மேட்டர் இது. நாங்க இந்த வீட்டோட மாப்பிள்ளை. இந்த மாப்பிள்ளைகளுக்கு உங்க ஹோட்டல்ல இருந்து சின்னதா ஒரு கேரியர்ல சாப்பாடு எடுக்க உரிமை இல்லையா? ரைட்ஸ் இல்லையா? உங்களுக்கு ரைட்ஸ் இல்லன்னு யார் சொன்னது? அந்த ஹோட்டலே உங்களுக்கு தானே சொந்தம். பாயிண்ட். இது பாயிண்ட். இத பாருக்கா, நம்மள பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம அப்பாவும் முக்கியம் தான், நம்ம வீட்டுக்காரங்களும் முக்கியம் தான். வா போய் பேசுவோம்.
பேசிட்டேன். நமக்கு நம்ம அப்பாவோட நம்ம வீட்டுக்காரங்க தான் 2 மடங்கு முக்கியம். ஏன்னா அவங்க நமக்கு தாலி கட்டின தெய்வம். வா ஹோட்டல் இன்னைக்கு வாங்கி கொடுத்துருவோம். சகல இவளுக்கு போற ஸ்பீட பார்த்தா இன்னைக்கே ஹோட்டல் சாவியை நம்ம கையில வாங்கி கொடுத்துருவாங்க போல இருக்க. அப்பா அப்பா வந்துப்பா. என்ன அப்பா வந்து போய் வா இந்த பக்கம். அப்பா ஹோட்டல் கடையில எங்க வீட்டுக்காரங்களுக்கும் இவளுக்கும் தகராறு. ஆமா தகராறு தான் பண்ணேன். அதுக்கு என்ன இப்போ? நான் தான் போனா போதுன்னு விட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் பேசிருந்தாங்க. போலீஸ கூப்பிட்டு அவங்க 2 பேரையும் 6 மாசம் உள்ள தள்ளிடுவேன். இருமா என்ன இருமா? இப்ப கூட இவங்களா வரலப்பா. அவங்க தோண்டி விட்டு தான் வந்திருக்காங்க. கேடி பசங்க பாத்துக்கிறேன் அவங்கள. அப்பா என்னப்பா இது? அவ இப்படி புரியாம பேசிட்டு போறா. என்னதான் இருந்தாலும் அவங்க இந்த வீட்டு மாப்பிள்ளைக்கு தானே. ஆமாங்கப்பா. 1000 தான் இருந்தாலும் 4 பேர் முன்னாடி அவங்கள அப்படி அவமானப்படுத்தினா அவங்களுக்கும் கோபம் வராதா? அவங்களும் ஆம்பளைங்க தானே. அவங்களுக்கு மட்டும் ரோஷம் இருக்காதா? அதுக்காக அவனுக்கு என்ன தப்பு பண்ணாலும் கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களா? ஐயோ அப்படி இல்லப்பா. நாங்க என்ன சொல்றோம்னா அங்க வச்சு அவங்கள பேசுறதுக்கு பதிலா அவங்கள நேரா வீட்டை கூட்டிட்டு வந்து ரூமுக்குள்ள போட்டு கதவை சாத்திட்டு ஏன்டா நாய்களை இப்படி பண்றீங்கன்னு சொல்லி அவங்கள நீங்க செருப்பாலே அடிங்கப்பா. அதையும் மீறி உங்ககிட்ட ஏதாவது எதிர்த்து பேசினாங்கன்னா வாய் மேலேயே சூடு போட்டுருங்க. அப்பா எங்க 2 பேர் முகத்துக்காகவும் ஹோட்டல்ல இந்த சப்ளை பண்றது, எச்சல் எடுக்கிறது, மாவாட்டுறது, இந்த மாதிரி சிம்பிளான வேலைங்க கொடுத்தீங்கன்னா போதும். ஆனா காசு மட்டும் அதுங்க கண்ணுல காட்டவே கூடாது. இது பாரு, நீங்க என்ன சொன்னாலும் சரி, மறுபடியும் அந்த ஹோட்டல் பக்கமே அவங்களை சேர்க்க மாட்டேன். சரிப்பா அது நல்லதுதான். டோட்டலா கவுத்துட்டாளுங்களே சகல. ஆமா சகல. வராளுங்க. வடக்கு நில்லு. பேசியாச்சா? ஓ என்ன பேசுனீங்க? எங்களால முடிஞ்ச வரைக்கும் அப்பாட்ட எடுத்து சொல்லிட்டேங்க. எது? இந்த கதவை சாத்திட்டு செருப்பாலடி, வாயை திறக்க சொல்லி சூடு போடு, இதான் எடுத்து சொல்ற விதமா? ஐயோ அது வந்து இல்லங்க, அப்பா உங்க மேல கோபமா இருக்கார்ல, அது குறைக்கிறதுக்கு தான் நாங்க அப்படி சொன்னோம். சரி அதை விடு. இந்த மாவாட்டுறது, சப்பளை பண்றது, எச்சியல் எடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் அந்த ஆள்கிட்ட போய் கேட்க சொன்னோமா? இல்ல கேட்க சொன்னோமா? அது வந்து இல்லங்க, அது வந்து இப்படி சின்ன சின்ன வேலைங்களா செஞ்சு உள்ள நுழைஞ்சு அப்புறம் கல்லாவிலே உட்காரலாமே நினைச்சுதான் நாங்க அப்படி சொன்னோம். சரி. ஓ அப்படியா? இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் உங்களுக்கு தெரியாதனால தான் நீங்க இன்னும் இப்படியே இருக்கீங்க. நீ வாப்பா. சகல, அவளுக்கு சொல்லிட்டு போறத பார்த்தா அதுல ஏதோ நியாயம் இருக்கிற மாதிரி தோணுது. என்ன வெண்டக்கா நியாயம்? இவளுக்கு நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசுறாளுங்க, இவளுக்கு அப்பன்ட்ட போய் வேற மாதிரி பேசுறாளுங்க. இவளுக்கெல்லாம் நம்பர் 1 கிரிமினல்ஸ்யா. மேடம் ஐயா, இந்த ஏன் இங்க வந்தான்? ஹலோ மிஸ்டர், என்ன இங்க? என்னது கையில சாவி கொத்து காக்கா வலிப்பா? இல்ல கடைசாவி ஐயா கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இதுக்கு தான் இந்த போராட்டமே. இப்படி கூட சரி, நீ கிளம்பு. ஐயா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகணும். நீ இப்ப ஐயா கிட்ட பேச முடியாது. ஏன்னா அவருக்கு பல்லு வலி. கிளம்பு. கோ 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 கோ. மாணிக்கா, ஏப்பா அங்கே நிக்கிற? வா. இந்த வரையா வரேன் சார். வா மாணிக்கா. வணக்கம். வணக்கம். உட்காரு. இருக்கீங்க? அட உட்காருப்பா. இருக்கீங்க, பரவாயில்ல, நான் நிக்கிறேன். வாங்க வாங்க. வணக்கங்க. இந்தாங்க கடைசாவி. இந்த வார கணக்கு மொத்தத்தையும் நான் எழுதிட்டேன். அப்படிங்களா? ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் போய்? ஐயா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏன் தயங்குற? சும்மா சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க ஐயா, இன்னைக்கு கடைக்கு புதுசா 2-3 பேர் வந்தாங்க. கல்யாணம் காது குத்துக்கெல்லாம் சாப்பாடு சப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். எதுக்குப்பா? ஏற்கனவே கடையை பாத்துக்கிறதே கஷ்டமா இருக்குது. இதுல கல்யாணம் காது குத்துக்கெல்லாம் எப்படி சப்ளை பண்ண முடியும்? வேணான்னு சொல்லிடு. ஐயா நான் புதுசா வந்தவன், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. நம்ம கடை சாப்பாடு டேஸ்டா இருக்கனாலதான் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு சப்ளை பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. நம்ம கடைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது நாம ஏன் அதை பயன்படுத்திக்க கூடாது? ஆமாப்பா. என்னப்பா யோசிக்கிறீங்க? ஏற்கனவே சூப்பர்வைசர் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்காரு. எனக்கும் இது சூப்பர் ஐடியாவா தான் தோணுது. பண்ணிடலாம்ப்பா. அது மட்டும் இல்லையா, நம்ம கிட்ட நல்ல மாஸ்டர் இருக்காரு. வாடகைக்கு ஒரு வேன் பிடிச்சுக்கிட்டு மாசத்துல 5-6 கல்யாண ஆர்டர் பிடிச்சா போதும். குறைஞ்சது 10,000 ரூபாய்க்கு மேல லாபம் கிடைக்கியா? ஆமாப்பா, அந்த பணத்தை வச்சு நம்ம ஹோட்டலை கூட டெவலப் பண்ணலாம். நம்ம தொழிலாளிக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கலாம். உங்களுக்கு கூட ஏதோ கடை இருக்குன்னு கேள்விப்பட்டேயா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சிடலாம். கிழவனை கவுத்துட்டாண்டா. பாத்தியம்மா, எங்க இருந்தோ வந்த புள்ள நாம நல்லா இருக்கணும், நம்ம கடன் அடைக்கணும்னு நினைக்குது. நாம சொந்தக்காரன்னு கூட்டிட்டு வந்தவனுங்க என்ன அழிக்கணும், நம்ம கடை அடைக்கணும் திட்டம் போடுறானுங்க. தம்பி, இனிமே அந்த கடையில நீ என்னென்ன நினைக்கிறியோ அதெல்லாம் செய். இன்னையில இருந்து அது உன் கடை. சகா, நாம நெஞ்ச தொடரணும் தான் நினைச்சோம். ஆனா அவன் ஸ்ட்ரெயிட்டா நெஞ்சையே நக்கிட்டானே. சகல, நமக்கு எதிரி இந்த கிழவனோ அந்த வாயாடியோ இல்ல, இந்த ஏணிதான். அதனால நாளைக்கு நயமா 2 ரவுடியை கூப்பிடுறோம். அவனை அடிச்சு தூக்கி வெளியே எறிய
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.